ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான அசாம் இளைஞர் ராஜு வேலை செய்த தாவாவில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான குற்றவாளி ராஜு வேலை செய்த தாவாவில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நேற்று குற்றவாளி ராஜு சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து தற்போது அவர் வேலை செய்து வந்த ஹரியானா தாவாவில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான குற்றவாளி ராஜு வேலை செய்த ஹரியானா தாவாவில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான அசாம் இளைஞர் ராஜு வேலை செய்த ஹரியானா தாவாவில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 12ஆம் தேதி திருவள்ளூர் மாணவி குற்றவாளி ராஜுவால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் நேற்று சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் அந்த குற்றவாளி ராஜு கைது செய்யப்பட்டார். இதையடுத்து இன்று காலை கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் இருந்து அவர் மருத்துவ பரிசோதனைகளுக்காக அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் தற்போது அவர் வேலை செய்து வந்த ஹரியானா தாபாவில் காவல்துறையினர் அங்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான அசாம் இளைஞர் ராஜு வேலை செய்த தாவாவில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணை நடத்திய பிறகு அசாம் இளைஞர் தாபாவிற்கு அழைத்துச் சென்று போலீசார் அங்கு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ராதாகிருஷ்ணன், தற்போது அந்த குற்றவாளி ராஜு வேலை செய்த ஹரியானா தாபாவில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பான விவரங்கள் ராதாகிருஷ்ணன். வணக்கம் பிரகாஷ். கும்மிடிப்பூண்டி ஆரம்பாக்கம் சிறுமி வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு தற்போது கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணை முடிந்து அங்கிருந்து அவர் அழைத்து வரப்பட்டு தொடர்ந்து சூலூர்பேட்டை பகுதியில் உள்ள அவர் பணிபுரிந்து வந்த குப்பாரெட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள ஹரியானா என்கிற தாபாவில் தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் பாதுகாப்பாக அழைத்து வந்த போலீசார் தொடர்ந்து அங்குள்ள ஊழியர்கள் மற்றும் பலரிடம் அவரை நேரில் அழைத்து வந்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பாரில் இந்த உணவகத்தில் தொடர்ந்து அவர் எவ்வளவு நாட்களாக வேலை செய்தார் என்பது குறித்தும் அவருடைய பெயர் என்ன என்பது குறித்தும் அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் என்பது குறித்தும் தொடர்ந்து அவரின் பல்வேறு சந்தேகங்களை போலீசார் அவர்களிடம் கேட்டு வருகின்றனர். ஏற்கனவே அந்த கடையில் பணிபுரியும் ஊழியர்கள் அவர் பெயர் ராஜு என்றும் அவர் கடந்த 15ஆம் தேதி தான் இங்கு வந்து பணிக்கு சேர்ந்தார் என நம்மிடையே தகவல் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது கவரப்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து விசாரணைக்கு முடிந்து தொடர்ந்து அவரை அழைத்து வந்து தற்போது அங்கு தொடர்ந்து ஊழியர்களும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பகுதியில் போலீசார் யாரையும் உள்ளே அனுமதிக்காமல் தொடர்ந்து அவர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து தங்களுக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு செய்தியாளர்களையும் அவர்களுக்கு வேண்டுகோள் வைத்துள்ளனர். தொடர்ந்து தங்கள் விசாரணை நடத்தினால் மட்டுமே சிறுமி விவகாரத்தில் அந்த குற்றவாளியின் முழு பெயர், அவருடைய மாநிலம் மற்றும் அவருடைய பின்னணி தகவல் குறித்த உண்மை விவரங்கள் வெளிவரும் என்பதால் தொடர்ந்து தங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தெரிவித்து அப்பகுதியில் கயிறு கட்டி தொடர்ந்து சுமார் 10 நிமிடங்களுக்கு மேலாக தற்போது வரை அவர்கள் அங்கு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். யாரையும் அங்கு அனுமதிக்காததால் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தி அங்கிருந்து பின்னர் சூலூர்பேட்டை ரயில் நிலையம் அல்லது சிறுமி பாதிக்கப்பட்ட பகுதியில் அவரை அழைத்து சென்று போலீசார் நேரடியாக அவரை விசாரணை மேற்கொள்ளலாம் என்பதும் தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது வரை அங்கேயே விசாரணை நடைபெற்று வருகிறது. பிரகாஷ், தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்.